வெல்கம் டு இல்லத்தரசி பேசி நான் அவங்க போய் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கணும்னா சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலில் நியூ புக் பார்த்தாச்சு. இது ஓல்டு புக்கு. அதாவது இதுகளும் சதி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு 1.5 மாதமாகவே. சரி, ஓகே. நம்ம நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நூல் பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பு காரியாசன், மதுரை தமிழாசிரியர் மாக்கானின் மாணவர், சிறப்பு என சிறப்பாயிரம் கூறுகிறது. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கணித மேதாவியரும் ஒரு சலைமானவர். பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது சிறுபஞ்சமூலம் என்ற நூல் வந்தது சமண சமயத்தை சேர்ந்து இருந்தாலுமே அது பொதுவான அறக்கருத்துக்கள் தான் அதிகமாக சொல்லுதான். கொஞ்சமாக வந்துட்டு அவங்க மதத்தை பற்றி கொஞ்சமாக தான் அதை சொல்லுதான். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. நூல் குறிப்பு சிறுபஞ்சமூலம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதன் ஆசிரியர் காரியாசன். இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்களின் உடலை தீர்ப்பன, நோயை தீர்ப்பன. அது போலவே இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்களும் மக்கள் மனதை போக்குவன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச நூல் என பெயர் பெற்றது. அதாவது இந்த 5 வேர்களை பற்றி படித்தா உடலில் இருக்க பிணிய போகும் அப்படின்ற மாதிரி இந்த நூல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பாடல் வரி பார்த்துருவோமா? சிறுபஞ்சமூலம். ஆசிரியர் பெயர் காரியாசன். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்பனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளவேந்தன் தன்னாடு வண்ணாட்டான் என்ற நன்றென்றல் வனப்பு. அதாவது பொருள் படிச்சுட்டு இன்னொரு தடவை பாடல் படிப்போம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறிடம் இறந்து செல்லாமை, ஆச்சரியத்துக்கும் அழகு தமதை முடிவை துணிந்து உரைத்தல், இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென்றல் புகழ்தல், அரசனுக்கு அழகு குடிமக்கள் வருந்தாமல் காப்பான் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல். அதாவது கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா கண்ணுக்கு அழகு என்னவா? இரக்கம் கொள்ளுதல். இப்போ ஒருத்தவங்களை பார்த்து இரக்கம் கொள்றது தான் அந்த கண்ணுக்கே அழகா. கால்வனப்பு செல்லாமை, கால்வனப்பு செல்லாமைன்னா என்னவாம்? பிறரிடம் இருந்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு போய் நம்ம நிற்கக்கூடாது. நம்ம போய் அங்கே நின்னா அந்த காலுக்கு அழகே இல்லையா. என்றைக்குமே சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. ஆச்சரியத்துக்கும் அழகு தனது முடிவை துணிந்துரைத்தல், அதாவது என்பனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். அதாவது என் முடிவு இதுதான் அப்படின்னா குரூப் 4ல் வேலை வாங்குதான். இல்லை நீ வேலை வாங்க மாட்ட, லஞ்சம் கொடுத்தா தான் கிடைக்கும், அவங்க ஏமாற்றிட்டு போகிறாங்க, இப்படி இப்படின்னு 1000 பேர் என்ன சொன்னாலும் நான் வேலையை வாங்குவேன், அதனால துணிந்து உரைத்தல் அப்படின்றாங்க. பண்வனப்பு கேட்டா நன்றென்றல் கிளைவேந்தன் தன்னாடு வாட்னான் நன்றென்றல் வனப்பு. அதாவது ஒரு அரசனுக்கு உள்ள அழகு எது அப்படின்னா குடிமக்கள் வாடும்போதும் அந்த வாழாமல் பார்த்து கொள்வது தான் தனக்கு ஒரு அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன முக்கியம்னா அணி. என்ன அணின்னா என்ன அணியில் சிறுபஞ்சமூலம் வந்திருக்குன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களா, கோடிட்ட இடத்த கண்வனப்பு அழகு அது. அதுக்கப்புறம் இந்த அணியை பார்த்துட்டு வந்துடுவோமா? பின்வரும் நிலையணி ஒரு செய்யுளில் முன்னர் வந்து சொல்லோ பொருளோ பின்னர் பலவிடத்தரின் அது பின்வரும் நிலையணி ஆகும். இது சொற்பின் வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, உவமை பின்வரும் நிலையணி என 4 வகைப்படும். சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லும் அதன் பொருளும் பின்னர் பலவிடத்தின் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகலாம். கண்வனப்பு கண்ணோட்டம் என்னும் சிறப்பஞ்சமூலம் பாடலில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது. இப்பாடலில் வனப்பு என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து அழகு என்னும் பொருளை தருகிறது. அதாவது சொற்பொருள் பின்வரும்னா என்ன? மீண்டும் மீண்டும் ஒரு சொல் வர்றதா அது. வனப்புன்ற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னா. கோடிட்ட இடத்தை ஒரு இடத்த நிரப்பு. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் என்னது? 3 சுழியின். என் வனப்பு எத்துணையாம். இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, சின்ன சின்னது தான்.
நீங்களே போட்டுருவீங்க. இதில வேற எதுவும் இல்ல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.